அளவற்ற அருளாளனும் மிகநற்ற அன்புடையனுமாகிய எல்லாம் வல்ல ஏக இறைவனின் திருப்பெயரால் பட்ட நம்முடைய இந்தியாவினுடைய தென்முனையிலே இருக்கக்கூடிய கூடங்குளம் அணுமின் நிலையத்தை இழுத்து மூடும் வரை எந்த விதமான தொய்வும் இல்லாமல், எந்த விதமான சலனமும் இல்லாமல் தொடர்ச்சியாக எழுச்சியாக போராடிக் கொண்டே இருப்போம் என்பதை பறைசாற்றக்கூடிய வரலாற்று வீர மங்கைகளே, அன்பார்ந்த சகோதரர்களே, உங்கள் அனைவர் மீதும் இறைவனின் பேரருள் பொழியப்படட்டும் என்று பிரார்த்தித்து என்னுடைய உரையினை தொடங்குகின்றேன். அண்ணா ஹசாரே ஒரு போராட்டத்தை நடத்தி வருகின்றார். ஆனால் அந்த போராட்டத்தை நீங்கள் பார்த்தீர்கள் என்றால் அவர் எடுத்து வைக்கக்கூடிய விஷயங்களை பற்றி நான் இங்கே எடுத்துச் சொல்ல விரும்பவில்லை. ஆனால் நாளடைய அந்த போராட்டம் கழுதை தேய்ந்து கட்டெரும்பு போல குறுகி வரக்கூடிய சூழலில நம்முடைய கூடங்குளத்திலே நடைபெறக்கூடிய இந்த போராட்டமோ ஏறத்தாழ 4 மாதங்களுக்கு மேலாக நடந்தாலும் கூட நாளுக்கு நாள் இதன் எழுச்சி இந்தியாவை அல்ல உலகத்தையே திரும்பி பார்க்க வைத்திருக்கின்றது என்பது உங்களுடைய உணர்வுகள் நியாயமானவை, நேர்மையானவை என்பதை மக்கள் மன்றத்திற்கு எடுத்து வைத்திருக்கின்றது. உலகத்திலே வேறு யாரும் செய்யாத ஒரு போராட்டம் கூடங்குளம் அணுமின் நிலையத்துக்கு எதிராக நீங்கள் செய்திருக்கின்றீர்கள். உலக மீனவர் தினமான பிப்ரவரி 21ஆம் தேதி 400 மீனவர்கள், நவம்பர் 21ஆம் தேதி உலக மீனவர் தினமான நவம்பர் 21ஆம் தேதி 400 படகுகளிலே கருப்பு கொடி ஏந்தி விஷ உலையான கூடங்குளம் அணு உலைக்கு எதிராக நீங்கள் போராட்டம் நடத்தியிருக்கின்றீர்கள். அந்த போராட்டம் நடத்தியவர்கள் உட்பட 3015 பேர் மீது இந்த நாட்டுக்கு எதிராக போர்க்கொடி தூக்கினார்கள். waged war against the country, இந்த நாட்டுக்கு எதிராக போர் புரிந்தார்கள் என்று இந்திய குற்றவியல் சட்டத்தினுடைய 125வது பிரிவின் கீழும் தேச துரோக செயலிலே ஈடுபட்டார்கள் என்று சொல்லி 124A பிரிவிலும் அரசு வழக்கை தொடுத்திருக்கின்றது. நான் இங்கே பேசப்போவது என்ன தலைப்பு என்றால், உண்மையிலேயே இந்த நாட்டினுடைய தேச துரோகிகள் யார்? அணு உலையை மூட வேண்டும் என்று போராடி கொண்டிருக்கின்ற நாம் அனைவரும் உண்மையிலே இந்த தேசத்தையும் இந்த தேசத்தில் உள்ள நேசிக்கிறார்கள். அணு உலையை கூடங்குளம் அணு நிலையத்தை நாங்கள் திறப்போம் என்றும் இந்த அணு உலைக்கு எதிர்க்கான போராட்டக்காரர்களை எல்லாம் யாரெல்லாம் கொச்சைப்படுத்துகிறார்களோ they are the real traitors of this country. அவர்கள்தான் இந்த நாட்டினுடைய உண்மையான தேச துரோகிகள் என்று சொல்ல விரும்புகின்றேன். காரணத்தோடு தான் நான் இதை இங்கே குறிப்பிட விரும்புகின்றேன். நாராயணசாமின்னு ஒரு அமைச்சர் சில நேரங்களிலே பார்க்கும்போது நான் அதிகமாக திரைப்படங்கள் பார்ப்பதில்லை. சில நேரங்கள் டிவி சேனல்ல இது பண்ணும்போது இந்த வடிவேலு கவுன்சிலரா ஜெயிச்சு ஒரு படத்துல நடிப்பான். அதே கேரக்டர் தான் இந்த நாராயணசாமி. ஏனென்றால் இந்த நாராயணசாமி சொல்றாரு, அணு உலை நிலையம் கூடாது, அணு உலை கூடாது என்று சொல்லக்கூடியவர்கள் எழுப்பக்கூடிய கேள்விகளுக்கெல்லாம்
நாங்கள் பதிலளித்து விட்டோம். எந்த நாராயணசாமி? இதே நாராயணசாமி நம்முடைய எதிர்ப்பு இயக்கத்தின் சார்பாக சமர்ப்பிக்கப்பட்ட இந்த 50 கேள்விகளும் நியாயம் நேர்மையானவை என்று நாராயணசாமி இந்த 50 கேள்விகளுக்கும் இந்த அரசாங்கத்தின் சார்பாக எடுபிடிகளாக செயல்பட்ட விஞ்ஞானிகள், அறிவியலாளர்கள், நிபுணர்கள் என்று சொல்லக்கூடியவர்கள் பதிலளிக்க முடியாமல் தத்தளித்து போய் கொண்டிருக்கக்கூடிய தருணத்தில் அவங்க சொன்ன பதிலாம் விஞ்ஞானிகள் சொல்லிட்டாங்க. அதெல்லாம் கேட்டுட்டு இந்த மக்கள் எங்களுக்கு ஒத்துழைக்க வேண்டும் என்று காதிலே பூச்சுத்தக்கூடிய வேலையை செய்யக்கூடிய நாராயணசாமி தேச துரோகியை தவிர என் சகோதரன் உதயகுமாரோ, புஷ்பராயனோ, ஃபாதர் ராஜோ அல்ல. இன்னொன்றை சொல்கின்றார்கள், என்னன்னா வெளிநாட்டு பணம் எக்கச்சக்கமா வருது, அதன் காரணமாகத்தான் போராடி கொண்டிருக்கின்றார்கள். இவர்கள் எல்லாம் அமெரிக்காவினுடைய கைக்கூலிகள் என்று சொல்கின்றார்கள். எஸ், வர்றேன், நான் ஆதாரத்தோடு சொல்றேன். யார்? அது மட்டுமல்லாமல் இந்த கூடங்குளத்தை அணு உலை நிலையத்துக்கு எதிராக போராடி கொண்டிருக்கக்கூடியவர்கள் எல்லாம் கிறிஸ்தவ மக்கள். எனவே அந்த ஒரு பார்வை, இதை கிறிஸ்தவ இயக்கங்கள், பாதிரிமார்கள் வழி நடத்துகிறார்கள். அவர்களுக்கு இதெல்லாம் அரசியல் தேவையா என்று கேட்கின்றார்கள். பாதிரிமார்களாக இருக்கட்டும், இமாமா இருக்கட்டும், சாமியார்களா இருக்கட்டும், எல்லாருக்கும் மக்கள் நலனிலே பங்கு கொள்வதற்கும் அவர்களுக்கு வழிகாட்டுவதற்கும் இந்த நாட்டிலே எல்லா வகையான உரிமையும் இருக்கின்றது. பாதிரியார் அங்கே போட்டு விட்டார் என்பதற்காக வேண்டி அவர் அரசியல் பேசக்கூடாது, அரசியல் ரீதியாக மக்களை வழிநடத்தக்கூடாது என்று சொல்வதற்கு எவனுக்கும் இந்த நாட்டிலே உரிமை இல்லை. கூடங்குளத்தில் போராடக்கூடியவர்கள் கிறிஸ்தவ மக்கள் என்றால் அது உண்மை இல்லை. கூடங்குளத்தை சேர்ந்த கிறிஸ்தவர்களாக இருக்கட்டும், அதே போல செட்டிக்குளத்தை சேர்ந்த இந்துக்களாக இருக்கட்டும், அதே போல விஜயபதியை சேர்ந்த முஸ்லிம்களாக இருக்கட்டும், இந்த நாட்டில் இந்துக்கள், முஸ்லிம்கள், கிறிஸ்தவர்கள் அனைவரும் ஒருங்கிணைந்து இந்த போராடக்கூடிய ஒரு உண்மையான போராட்டம் தான் நம்முடைய இந்த கூடங்குளம் போராட்டம். நான் கேட்கின்றேன், இது கிறிஸ்தவர்கள் நடத்தக்கூடிய போராட்டம் என்றால் மகாராஷ்டிரா மாநிலத்தில் ஜெய்தாப்பூர் என்ற ஊர்ல பிரெஞ்சுக்காரர்கள் அமைக்கவிருக்கக்கூடிய அணு உலைக்கு எதிராக போராடி கொண்டிருக்கின்றார்கள். பெரும்பாலும் இந்துக்கள் போராடி கொண்டிருக்கின்றார்கள். சிவசேனா அமைப்பு போராடி கொண்டிருக்கின்றது. அவர்களை எல்லாம் பிரெஞ்சு கைக்கூலிகள் என்று அல்லது குஜராத் மாநிலத்தில் இருக்கக்கூடிய நித்தி விருதி என்ற ஊரில் அமையவிருக்கக்கூடிய அணு உலைக்கு எதிராக முஸ்லிம் மீனவர்கள் அங்கே போராடி கொண்டிருக்கின்றார்கள். அவர்களை பாகிஸ்தான் கைக்கூலிகள் என்று போகின்றீர்களா? யார் கைக்கூலி? இந்த நாடே பார்த்தது நாடாளுமன்றத்தில் அமெரிக்காவுக்கு ஆதரவாக அணு உலை சட்டத்தை நிறைவேற்றுவதற்காக வேண்டி எதிர்க்கட்சிகள் எம்பிக்களை வாங்க வேண்டி ஆட்சி செய்து கொண்டிருந்த மன்மோகன் சிங் அரசாங்கம் அமெரிக்காவினுடைய கைக்கூலியாக காசை வாங்கி எம்பிக்களுக்கு கொடுத்தது. அவர்கள் தான் உண்மையான தேச துரோகிகளாக இருக்கின்றார்கள், அமெரிக்காவினுடைய கைக்கூலிகளாக இருக்கின்றார்கள். அமெரிக்க அதிபரினுடைய சட்டை பைக்குள்ள உட்கார்ந்து கொண்டிருக்கக்கூடியவராக தான் மன்மோகன் சிங் இருக்கின்றார். எங்களை பார்த்து நடத்தக்கூடிய எங்கள் சகோதரிகளை பார்த்து அந்நிய நாட்டு கைகூலிகள் என்று சொல்லக்கூடியவர்கள் நிச்சயமாக மூடர்கள், மடையர்கள், தேச துரோகிகள் என்பதில் முடியாது. அடுத்தாப்புல இந்த அபுல் கலாம் ஒரு ஆள், இந்த ஆளு மிகப்பெரிய விஞ்ஞானி போல, இந்த நாட்டின் மீது இவருக்குத்தான் அக்கறை இருப்பது போல நடித்துக் கொண்டிருக்கின்றார். துரதிருஷ்டவசமாக என்னுடைய தொகுதியான ராமநாதபுரம் தொகுதியில் இருக்கக்கூடிய ராமேஸ்வரத்திலே பிறந்தவர் அப்துல் கலாம். மீனவர் குடும்பத்திலே பிறந்தவர். இங்கே கூடங்குளத்திற்கு வந்து இந்திய அரசாங்கத்தினுடைய, மத்திய அரசாங்கத்தினுடைய எடுபடியாக வந்து ஆய்வு செய்கின்றேன் என்ற போர்வையில ஒரு கட்டுரையை இந்து பத்திரிகையில, தினமலர் பத்திரிகையில எழுதினார். அது வெறும் குப்பை. அதை பற்றி விரிவாக பேசுவதற்கு இங்கே நேரம் இல்லை, மற்ற சகோதரர்கள் பேசுவார்கள். இந்த அப்துல் கலாம் தினந்தோறும் நம்முடைய மீனவ சகோதரர்கள் இலங்கை சிங்கள பேரினவாத அரசாங்கத்தினுடைய கப்பல் படையினரால் தாக்கப்படுகிறார்கள், கொலை செய்யப்படுகிறார்கள்.
என்றைக்காவது ராமேஸ்வரத்திற்கு வந்து மீனவர்கள் படக்கூடிய துயரத்தை கேட்டிருக்கின்றாரா? அவர் குடியரசுத் தலைவராக இருந்த நேரத்திலும் கேட்கவில்லை, இப்பவும் கேட்கல. என்ன சொல்றாரு? கூடங்குளம் அணு நிலையம் ஆபத்தானது இல்லை, விபத்து நடக்குன்னு சொன்னா அது ஒரு கார் விபத்தை போல, விமான விபத்தை போல அப்படின்லாம் பத்திரிகையில் எழுதியிருக்கின்றார். இது ஒரு முட்டாள்தனமான கருத்து. காரணம், ஒரு பஸ் விபத்து நடைபெறுகின்றது என்றால் அந்த பஸ்ஸிலே பயணம் செய்த பயணிகள் மட்டும் இறப்பார்கள். ஒரு விமான விபத்து நடைபெறுகின்றது என்றால் அந்த விமானத்திலே பயணம் செய்த பயணிகள் மட்டும் இறப்பார்கள். ஆனால் கூடங்குளம் போன்ற இந்த விஷ அணு உலைகள் வெடித்தால் இந்த தலைமுறையிலே வாழக்கூடிய மக்கள் மட்டுமல்ல, வாழையடி வாழையாக வரக்கூடிய நம்முடைய அனைத்து ஜென்மங்களும், அனைத்து பரம்பரை மக்களும் பாதிக்கப்பட போகின்றார்கள். எனவே இதை ஒரு விபத்தோடு ஒப்பிடுவது எவ்வளவு பெரிய முட்டாள்தனம் என்பதை உணர வேண்டும். என்ன சொல்றாங்க? நம்முடைய அருமை சகோதரர் சுப உதயகுமார் தலைமையிலான குழு கேட்ட கேள்விகளுக்கு பதில் சொல்ல முடியாமல் சில விஷயங்கள் எல்லாம் தேசிய ரகசியங்கள், ராணுவ ரகசியம் போன்று ரகசியங்கள், இதை பற்றியெல்லாம் நாங்கள் எதுவும் சொல்ல முடியாது என்று வெட்கங்கெட்ட வகையிலே ஒழுங்கான பதில் சொல்வதற்கு லாய்க்கற்றவர்கள் இது போன்ற கருத்தை சொல்கின்றார்கள். இந்தியாவினுடைய முன்னாள் கடற்படை தளபதி ஒருவர் சமீபத்திலே பேட்டி கொடுத்தார். என்ன சொன்னார்? இந்த அணு விஷயங்கள் எல்லாம் ரொம்ப மிக முக்கியமான விஷயங்கள், இதை பற்றி முடிவு செய்வதற்கு ஒரு சில ராணுவ அதிகாரிகளிடம் அல்லது நியூக்ளியர் சயின்டிஸ்ட் என்று சொல்லக்கூடிய அணு விஞ்ஞானிகளிடம் மட்டும் கொடுப்பது பொருத்தமாக இருக்காது. அது மட்டுமல்ல, கூடங்குளம் அணுமின் நிலையத்திலிருந்து அணு நிலையத்திலிருந்து வரக்கூடிய கழிவுகளை என்ன செய்ய போகின்றீர்கள் என்பது மிக முக்கியமான ஒரு கேள்வி. இங்கே விளக்கத்திற்காக ஒரே ஒரு கருத்தை மட்டும் சொல்லி நான் விடைபெற விரும்புகின்றேன். ஜெர்மனி என்பது ஒரு காலத்தில் இரண்டாக பிரிக்கப்பட்டு இருந்தது, ஈஸ்ட் ஜெர்மனி, வெஸ்ட் ஜெர்மனி என்று. அந்த மேற்கு ஜெர்மனிக்கும் கிழக்கு ஜெர்மனிக்கும் இடையிலே மோதல் நடைபெற்றுக் கொண்டிருந்த காலகட்டம். அப்போது இந்த இரண்டு ஜெர்மனிகளையும் பிரிப்பதற்காக வேண்டிய ஒரு சுவரும் எழுப்பப்பட்டது, பெர்லின் வால் என்று அதை சொல்வார்கள். அங்கு இருக்கக்கூடிய கார்லிபன் என்ற இடத்திலே இந்த அணு உலை கழிவுகளை எல்லாம் கொட்டி அங்கே நாம் அடக்கம் செய்து விடலாம் என்று முடிவு செய்தார்கள். ஆனால் காலம் மாறுகிறது, பெர்லின் சுவர் இடித்து தள்ளப்படுகிறது, இரண்டு ஜெர்மனிகள் ஒரே ஜெர்மனியாக இணைக்கப்பட்டு இப்போது அந்த கார்லிபன் என்ற நகரம் ஒரு சிறிய நகரமாக இருந்தது, இப்போது மிக முக்கியமான ஒரு போக்குவரத்து நிரம்பிய பல்வேறு அந்த ஜெர்மனியில் உள்ள பல்வேறு நாடுகளுக்கு செல்லக்கூடிய ஒரு முக்கிய பாதையாக மாறிவிட்டது. அங்க போய் இந்த அணு கழிவுகளை எல்லாம் கொண்டு போய் கொட்டுவதற்காக மக்கள் சென்ற போது அந்த மக்கள் கடுமையான போராட்டங்களிலே ஈடுபட்டு அரசாங்கத்தினுடைய முயற்சிகளை தடுத்தார்கள். இன்னைக்கு கூடங்குளத்தில் இங்கே இருக்கக்கூடிய கழிவுகளை அபுல் கலாம் சொல்கின்றார், ஒரு ஃபுட்பால் பிளே கிரவுண்ட் அளவுக்கு, ஒரு கால்பந்தாட்ட மைதான அளவுக்கு அதுல போட்டுடலான்னு அவர் சொல்லி இருக்கின்றார். ஆனால் இந்த விஞ்ஞானிகள் என்று சொல்லப்படக்கூடியவர்கள் இதற்கான உருப்படியான பதிலே இல்லை. இங்க இருந்து நாங்க கல்பாக்கத்தை கொண்டு போவோம் அப்படின்னு சொல்றாங்க. கல்பாக்கத்தை சேர்ந்த சிலரை காட்டி நாங்கள் கல்பாக்கத்தில் இத்தனை காலமாக வேலை செய்து கொண்டிருக்கின்றோம், எங்களுக்கு எந்த உடல் ரீதியான நோயும் இல்லை என்று குறிப்பிடுகின்றார்கள். உண்மையிலேயே ஒரு சவாலாக தமிழ்நாடு முஸ்லிம் முன்னேற்ற கழகம் தொடர்ச்சியாக கல்பாக்கம் அணுமின் நிலையத்துக்கு எதிராக போராட்டங்களை நடத்தி வருகின்றது. டாக்டர் புகழேந்தி பல்வேறு வகையான ஆய்வுகளை எல்லாம் செய்தார். அங்கே கல்பாக்கம் அணுமின் நிலையத்தின் காரணமாக அந்த பகுதி மக்களுக்கு மிகப்பெரிய இடையூறுகள், மிகப்பெரிய உடல் ரீதியான பாதிப்புகள் வந்திருப்பதுதான் யதார்த்தமானது என்பது அனைவருக்கும் தெரிந்த விஷயம். எனவே இந்த அணு கழிவுகள் நிச்சயமாக நம்முடைய பல தலைமுறைகளை பாதிக்கக்கூடிய ஒன்றாக
என்பதுல எந்த சந்தேகமும் இல்லை. இந்த கூடங்குளம் அணுமின் நிலையத்தை ஆரம்பித்து இதை மூடணும்னா 13,615 கோடி ரூபாய் வீணாகிவிடும் என்று சொல்கின்றார்கள். இந்த நிலையத்தை மூடினால் இந்தியாவுக்கான இழப்பு இதோடு நின்றுவிடும். ஆனால் இந்த அணுமின் நிலையம் தொடங்க வேலை செய்ய ஆரம்பித்தால் இந்த 13,615 கோடி ரூபாய் இல்ல, இந்தியாவுக்கு பல்லாயிரக்கணக்கான கோடி ரூபாய் ஏற்படும் என்பது உங்களுக்கு புரிஞ்சிருக்கு. மன்மோகன் சிங்குக்கு புரியல, அபுல் கலாமுக்கு புரியல என்பதுதான் யதார்த்தமான உண்மை. இங்கே பணிவோடு ஒன்றை தெரிவித்து விடைபெற விரும்புகின்றேன். நீங்கள் போராட்டம் ஆரம்பித்த காலத்திலே அது முழு வீச்சை அடையாத சூழலிலே தமிழக சட்டப்பேரவையில மீன்வளத்துறை மானிய கோரிக்கையின் போது நான் அதற்கு முன்பாக கவன ஈர்ப்பு தீர்மானம் பலமுறை எடுத்துக் கொடுத்தேன். ஆனால் அது சபாநாயகரால் அனுமதிக்கப்படவில்லை. மானிய கோரிக்கையின் போது இந்த அணுமின் நிலையம் கூடங்குளம் அணுமின் நிலையம் மூடு விழா போடுவதுதான் இந்த நாட்டிற்கும் தமிழகத்துக்கும் ஏற்றம் உள்ளது என்பதை தெரிவித்திருக்கின்றேன். நிச்சயமாக இந்த அணுமின் நிலையம் மூடும் வரை உங்களில் மற்றவர்கள் சொன்னது போல இல்ல, நிச்சயமாக உங்களில் ஒருவராக இருந்து தமிழ்நாடு முஸ்லிம் முன்னேற்ற கழகமும் மனிதநேய மக்கள் கட்சியும் இந்த போராட்டத்தில் பங்கு கொள்ளும். அணு நிலையத்தை மூடுவோம், மக்களை காப்பாற்றுவோம், இந்த நாளை காப்பாற்றுவோம் என்று சொல்லி இந்த வாய்ப்புக்கு நன்றி தெரிவித்து விடைபெறுகின்றேன். அடுத்ததாக ஐயோ அணு உலைகள் என்ற ஒரு புத்தகம் இப்போது வெளியிடப்படும். அதற்கு அடுத்ததாக ஆண்டன் கோமஸ்